ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலுக்கா துறையில் குரூப் சி மற்றும் டிக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ், அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2006 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணால் போதும், நீங்கள் உள்ளே போயிடலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள், SC/ST கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர், இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். அது நீங்கள் ஜஸ்ட் 100 ரூபா பே பண்ணால் போதும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39,000 51,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 17 ஆகஸ்ட் 2024 ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 ஜூலைலேருந்து 17 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 17 ஆகஸ்ட் 2024 நைட்டு 11 மணியோட இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 27/8/2024 மற்றும் 28/8/2024 உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் அல்லது நவம்பரில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாமினேஷனை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? என்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் பி, இந்த 2 கேட்டகரியில், அதாவது சி மற்றும் டி கேட்டகரியில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 வேக்கன்சி உங்களுக்கு இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி, எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹையர் செகண்டரி, அதாவது மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா SST ஸ்டெனோ கிரேட் சி மற்றும் டி வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். வெறும் 12th பாஸ் தான். அதுக்கு மேலே நான் கிராஜுவேட் படித்தவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட 12th மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC/ST கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம், அது ஜென்ரல் கேட்டகரி. அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 10 வருஷம். உடல் ஊனமுற்றோரில் OBC கேட்டகரினா உங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் SC/ST கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினா உங்களுக்கு 3 வருஷம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பெண்கள் எந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க பெண்கள், அதில் பார்த்தீங்கன்னா விதவிகள், ஆதரவற்ற விதவிகள், விடோஸ், அதாவது ஆதரவற்ற விதவிகள், அதே மாதிரி செப்பரேட்டட் ஆகிட்டாங்க, யாரும் ரீமேரிட் பண்ணாது, அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே 35 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்.
மேலே சொன்ன அதே கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அந்த பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி யூஆர் எதாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் வேறெல்லாம் யாரும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி வேணும் பே பண்ண தேவையில்லை, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர் இவங்க இந்த கேட்டகரி யாரும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரினா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிசிஎம் எம்பிசி டிசி கேட்டகரி இந்த கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ 100 ரூபா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு அடுத்தது என்னவா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு எதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. மார்க்கு பார்த்தீங்கன்னா 200 மார்க் உங்களுக்கு கேட்குறாங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக வாங்கினா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதில் 0.25 மைனஸ் பண்ணாங்கன்னா 0.75 தான் வரும். இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத அட்டன் பண்ணாதீங்க. அது முடித்ததுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு தான் எனக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். சரிங்களா? ஸ்டெனோகிராஃபருக்கான ஸ்கில் டெஸ்ட் அதாவது உங்களுக்கான டைப்பிங் நாலேஜ் அது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சா போதும், இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தான். தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். உள்ளே வந்திருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க எஸ்எஸ்சிக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உள்ளே போகும். அதில் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் நீங்கள் என்னென்னலாம் என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேஷன், டிக்ளரேஷன், கண்டினியூ இதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.